வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை மாதம் வந்துடுச்சுங்களா. இது பதிவு நான் முன்னவே போட்டிருக்கணும், மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. கார்த்திகை மாதம் அப்படின்னாவே நம்ம நினைவுக்கு வர்றது என்னது, தீபம் ஏற்றுவது தான். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு தான் நமக்கு எல்லாமே ஞாபகம் வரும். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம விளக்கேற்றலாம். எப்போவுமே நம்ம விளக்கேற்றினா விசேஷம்தான். அது கார்த்திகை மாதம் முழுசாக நம்ம விளக்கேற்றினா ஒரு விசேஷம் தான் நமக்கு வரும் எப்போவுமே. இப்போ கார்த்திகை மாதத்தில் நம்ம என்ன பொதுவாகவே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஆன்மீக சிந்தனையாளர்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எந்திரிச்சிருப்பாங்க. அவங்களும் நிறைய சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும், அந்த நேரத்தில் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளாலாம் சில பேரால் பிரம்ம முகூர்த்தத்திலலாம் எந்திரிக்க முடியாது. அதனால் நம்ம விட்டுடுவோம். இப்போ அந்த மாதிரி எந்திரிக்க முடியலனாலும் பரவாயில்ல. இப்போ இந்த கார்த்திகை மாதம், அதாவது வருஷம் பூரா பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதம் மட்டுமே நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இந்த விளக்கேற்றினீங்கன்னா, உங்களுக்கு வருஷம் பூரா நீங்கள் விளக்கேற்றினா உங்களுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் என்னென்ன போட்டு நம்ம விளக்கேற்றணும், என்ன பொருள் போடணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம கார்த்திகை மாதம் எப்போவுமே நம்ம வாசலில் நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி தெளிக்கும் போது மஞ்சத்தூள் போட்டு நம்ம தண்ணி தெளிப்போம். அது பொதுவாக நம்ம பண்ணுற ஒரு விஷயந்தான். வாசப்படியில் எப்போவுமே ரொம்ப நம்ம அதான் நம்ம வாசப்படி வழியாக தான் நம்ம முன்னோர்கள், நம்ம மகாலட்சுமி தாயார் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர வழி இல்லையா. அதனால் வாசப்படியை பொறுத்தவரை எப்போவுமே நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். குங்குமஞ்சா வச்சு, கோலம் போட்டு எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறது நமக்கு நல்லது தான் இல்லைங்களா. இப்போ நம்ம இப்போ கார்த்திகை மாதம் வந்துடுச்சு. நம்ம விளக்கேற்ற போகிறோம். பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இதை செய்யணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. அதனால் இத்தனை நாளாக நீங்கள் பண்ண முடியலன்னாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுடுங்க. குளித்து முடிச்சுட்டு, இல்லைனா குளிக்க முடியல, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி உடம்பு முடியல அப்படின்னா கை கால் மட்டும் கழுவிக்குவாங்க. கழுவிட்டு சுத்தமாக வாங்க. சுத்தமாக வாசப்படியில் குங்குமஞ்சா வச்சுட்டு சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வைங்க. ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு இலையோ இல்லை வெத்தலையோ ஒன்று வச்சு அதுக்கு மேலே விளக்கு வைங்க. விளக்கு மண் அகல் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. அகல் விளக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க. இது வாசப்படியில் 2 பக்கமும் ஏற்றிடுறீங்க. ஏற்றிட்டு விளக்கு ஏற்றிடுறீங்க. ஏற்றிட்டு அதில் ஒரு 3 பொருள் போட்டு நம்ம விளக்கு ஏற்றணும். அந்த 3 பொருள் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம் வாங்க. இப்போ ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இது 3 தான் நம்ம சேர்த்து நம்ம போட போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஒரு ஏலக்காய் எடுத்து சும்மா நசுக்கிங்க, ஒன்றும் பாதியமாக நசுக்கிக்குவாங்க. ஒரு கிராம்பு எடுத்து அப்படி நசுக்கிக்குவாங்க. அது பச்சை கற்பூரம் அது கையிலே அதை நம்ம நசுக்கி விடலாம். அதை அந்த மாதிரி நசுக்கிக்குவாங்க. நசுக்கி அந்த விளக்கில் போட்டுருங்க. 2 விளக்குலையும் போட்டுருங்க. போட்டு விளக்க ஏற்றி விட்டுருங்க. இது வெளியில் பண்ணுறது சரிங்களா. வாசப்படிக்கு வெளியில் வாசுக்கால் இருக்குது இல்லையா, இந்த பக்கம் அந்த பக்கமும் அதை அந்த மாதிரி ஏற்றிடுங்க. இதுக்கப்புறம் உள்ளவும் போயிட்டு நம்ம பூஜை ரூம்லேயே நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா, பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து நம்ம இங்கே விளக்கேற்றினா உள்ளவும் ஏற்றணும் இல்லையா. அங்கேயும் போயிட்டு இதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் இதே மாதிரி நசுக்கி ஒரு ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதை நசுக்கி அந்த விளக்கு எண்ணெய் இருக்குது இல்லையா, நல்லெண்ணெய் தான் விளக்கு ஏற்றணும். அந்த நல்லெண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா வீடு ரொம்ப வாசனையாக இருக்கும். மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும். அந்த அந்த வாசனைக்கு அந்த மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம குலதெய்வமே நம்மளை வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு அதோட பயன் பெறுங்க. நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.